என்னோட அடுத்த விஐ ரீசார்ஜ் பிளான்ல நான் எப்படி பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுளான ரீசார்ஜ் பிளான சூஸ் பண்ணேன். அதுக்கு எப்படி கம்மியான ரீசார்ஜ் பிளான மாத்துனேன். பிளஸ் அதுக்கு எப்படி கேஷ்பேக்க வின் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ரீசார்ஜ் பிளான் இன்னைக்கு முடியுது. இந்த வீடியோ பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, நியூவான ரீசார்ஜ் பிளான்ல இருப்பேன். ஸோ இதுக்கு நான் ஒரு நியூவான பிளான சூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் நெட்ஃப்ளிக்ஸோட இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளானான ரூ. 1198 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளான பண்ணேன். பட் ஆல்தோ எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டா தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். நல்ல ஷோஸ், நல்ல டிவி கன்டென்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும், அந்த சஜஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆல்சோ தமிழ் கன்டென்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப குறைஞ்சு போச்சோன்னு தோணுது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ரீசார்ஜ் பிளான்லாம் இல்லாம, ஒரு பேஸான ரீசார்ஜ் பிளான தான் நான் சூஸ் பண்ண போறேன். அதாவது இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி நான் வந்து ஸ்மார்ட் டிவி வாங்கின வீடியோவும் வந்து மேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த ஸ்மார்ட் டிவிக்கு டேட்டா தேவை. கண்டிப்பா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ வந்து கன்சியூம் பண்ண நினைக்கிறேன். யூடியூப் வந்து கன்சியூம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஹெவி டேட்டா தேவை. அதுக்கு வைஃபை வாங்குற அளவுக்கு என்ட்ட வந்து காசு இல்லன்னு சொல்லலாம். ஆனா ஒரே கல்ல 2 மாங்கா அப்படிங்கிற மாரி இதுல ஒரு அன்லிமிட்டடான ஆப்ஷன் இருக்கு. UAEல இருக்கக்கூடிய இந்த நான் ஸ்டாப் ஹீரோ அப்படிங்கிற இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எத சூஸ் பண்ணாலும் அன்லிமிட்டட் டேட்டா தான். நீங்க 4G யூஸ் பண்றீங்களா, 5G யூஸ் பண்றீங்களாங்கிற விஷயம் இல்ல. டேட்டா அன்லிமிட்டட் வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லலாம். அதையுமே இங்கேயே தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியுமே பல பேர் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு பிளான சூஸ் பண்றேன். ரூ. 1050. இந்த ரூ. 1050 பார்த்தீங்கன்னா, எனக்கு 84 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் டேட்டா இது யூஸ் பண்ணிக்கலாம். 5G அன்லிமிட்டட்னு குடுத்துட்டாங்க. 4Gயுமே அன்லிமிட்டட்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்க ஒரு கேட்ச் இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடா மொத்தமா அன்லிமிட்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணாம ஸ்டாண்டர்டான நீங்க ஒரு பிரைவேட் செக்டாரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பொருந்தும்னு சொல்லலாம். எப்படி? நீங்க இங்க யூஸ் பண்ற அன்லிமிட்டட் அப்படிங்கிறது அன்லிமிட்டடே இல்ல. ஆக்சுவலா சொல்லப்போனா 300 ஜிபி தான் டோட்டலாவே. ஒரு நாளைக்கு 10 ஜிபி அப்படிங்கிற அந்த டேட்டாவோட கன்சியூம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா 300 ஜிபி 1 மாசத்துக்கு வந்து நமக்கு அலர்ட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி பார்க்கும்போது ஒரு 3 மாச பிளான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். 90 நாள் பீரியட் இல்லனாலும் ஒரு 3 மாச பிளான் தான். இதுல எனக்கு கிடைக்க போறது ஒவ்வொரு மாசத்துக்கும் 300 ஜிபி தான். இது அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லயே தெளிவா போட்டிருப்பாங்க. நான் இந்த பிடிஎஃப் வேணா உங்களுக்கு வந்து லிங்க்கா நான் கீழ கூட குடுக்குறேன். படிச்சு பாருங்க. பெரிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அன்லிமிட்டட்னு சொல்லுவோம். அது அன்லிமிட்டட் இல்ல. 300 ஜிபி தான் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே விஐ ஆப்ல நீங்க ரீசார்ஜ் பிளான வந்து சூஸ் பண்றீங்க. அதுவும் ஓடிடி இல்லாத பிளான சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அடிஷனல் ஓடிடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்ல. ரூ. 44 தான், ரூ. 175 தான்னு சொல்லுவாங்க. நம்பிராதீங்க. உள்ள தயவு செஞ்சு போயிறாதீங்க. ஒரு பட்ஜெட் அலர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பட்ஜெட்குள்ள தான் இருக்கணும். அதுதான் ஸ்ட்ரிக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேல்யூவேஷன் பண்றோம். கூடவே இங்க உங்களுக்கு அடிஷனல் அட்வான்டேஜா பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ₹9 டிஸ்கவுண்ட்க்கு வரீங்களா? இல்ல இத வந்து ஸ்டார் வேல்யூவா கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ரிவார்டா கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு பல விஷயங்கள் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாரி சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு டைரக்ட்டாவே ₹9 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா தெரிஞ்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரீசார்ஜ்க்கு மேபி இது வந்து எக்ஸிஸ்டிங்கா இல்ல அப்படின்னா பிரச்சனையாயிரும். ஸோ இப்ப கிடைக்கிறது தான் எனக்கு வந்து முக்கியம். ஸோ ₹9 நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். ரூ. 1050 இருக்கு இல்லையா? இப்ப நான் வந்து ரூ. 1041 கட்டினா போதுமானது. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வகையான யுபிஐ ஆப்ல வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணா கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல எனக்கு இந்த பீம் ஆப் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இத வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி இந்த ரூ. 1041 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளான பண்ணோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு ₹30 கேஷ்பேக்கா கிடைச்சிச்சு. ஸோ லிட்டரலா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ₹50 சேவ் பண்ணேன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ₹49 நான் சேவ் பண்ணிட்டேன். அதாவது ரூ. 101 மட்டும் தான் இந்த வகையான ரீசார்ஜ்க்கு நான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். ஸோ எனக்கு இது வேல்யூ ஃபார் மனி தான். ஸோ எது கிடைச்சாலும் லாபம் அப்படின்னு தான் இப்ப இருக்க நிலைமை இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து என்னோட பிளேஸ் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். ஒரு 84 நாளைக்கு ₹1000 குடுத்து ரூ. 1001 குடுத்து பார்த்தீங்கன்னா, நான் செக்யூர் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். 300 ஜிபி டேட்டா 4Gயோ 5Gயோ எனக்கு அன்லிமிட்டடா கிடைச்சிரும். ஸோ இது போல தான் வந்து நீங்க வந்து பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். அங்க வேல்யூ ஃபார் மனியா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. நான் முன்ன ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ₹12க்கும் மேல. ஆனா இப்ப இந்த டிஸ்கவுண்ட் இந்த கேஷ்பேக்லாம் கிடைச்சனால ₹11 தான் பெர் டே. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஓடிடி இல்லாத ரீசார்ஜ் பிளான சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் ஓடிடி இருக்க மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன் என்னோட என்டர்டெயின்மென்ட்காக. ஆனா இப்ப இந்த ஸ்மார்ட் டிவி வந்தனால எனக்கு யூடியூபே பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபரா இருக்க போகுது. அதுக்கு டேட்டாவுக்கு தான் நான் இப்ப செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும்.